Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்லயே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சத்து மாவு வந்து நீங்க 8 months கம்ப்ளீட் ஆன குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சத்து மாவு பவுடர் ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த சாப்பாடு அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல brown rice கிடைச்சிச்சு அப்படினாலும் நீங்க brown rice கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து பச்சை பயிறு 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பாசி பருப்பு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், முந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 போல முந்திரி எடுத்துர்க்கேன். பாதாம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அளவுக்கு எடுத்துர்க்கேன் ஃப்ளேவர்க்காக. நிலக்கடலை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அதே மாதிரி ராகி எடுத்துக்கங்க. ராகி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் காட்டன் கிளாத்தில் வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபேன்லேயும் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெயில் வந்து இளவெயிலாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக அலசிட்டு தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. வறுக்கும் போதும் தனியாக வந்து வறுத்துக்குங்க. நான் வந்து கம்மியாக பண்ணுறதால எல்லாமே வந்துட்டு ஒரே இதாக வந்து நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். கரிஞ்சிராமல் வந்து நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுப்படுறதுக்கு எனக்கு ஒரு 20 minutes டைம் எடுத்துக்கிச்சு. கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம வாயில் போடும்போது கடிப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துருங்க. நம்ம இதை வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து நம்ம வந்து சலிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரைப்படாமல் இருக்கும். அதை சலிச்சுட்டு அகைன் வந்து அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கு பிறகு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் இல்லைனா வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து சத்து மாவு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இதில் வந்து நான் டேஸ்ட்டுக்காக வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 7 minutes ஆகுது நான் வந்து இதை வந்து காய்ச்சி எடுத்திருப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நல்லா அதை வந்து நம்ம வந்து கஞ்சி வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து சத்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.